ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சி ஷார்ப் வேரியபிள்ஸ், சி ஷார்ப் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் சி ஷார்ப் ஆப்பரேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சி ஷார்ப் வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம குடுக்குற டேட்டா டைப்புக்கு எப்படி நம்ம வந்து ஒரு நேம் அசைன் பண்றோம் அப்படிங்கிறது தான் வேரியபிள். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு இன்டிஜர் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி இன்டிஜர் டேட்டா வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு நேம் நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ அந்த நேம தான் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா ஜெனரலா என்ன அப்படின்னா, நம்ம குடுக்க போற டேட்டாவோட ஸ்டோரேஜ், அதாவது வந்து அந்த ஸ்டோரேஜ் ஏரியாக்கு ஒரு நேம் வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டூ 10 அப்படின்னு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ 10 அப்படிங்கிறது வந்து கம்ப்யூட்டர்ல ஒரு பர்ட்டிகுலர் அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அந்த அட்ரஸ வந்து நம்ம டைரக்ட்டா வந்து நம்ம அட்ரஸோட வேல்யூ வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து ஒரு நேம் அசைன் பண்றோம். ஸோ அந்த நேம் தான் வந்து நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ சி ஷார்ப்ல என்னென்ன டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்டிஜர் வேரியபிள்ஸ், ஃப்ளோட்டிங் வேரியபிள்ஸ், ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் அண்ட் கேரக்டர் வேரியபிள்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து சி ஷார்ப் வந்து புரொவைட் பண்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இன்டிஜர் டைப்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, எஸ் பைட், பைட், ஷார்ட், அன்ஷார்ட், இன்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்தர் சாப்டர்ல பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு பூலியன் டைப்ஸ், நல்லபிள் டைப்ஸ் அப்படிங்கிற சில வேரியபிள்ஸும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஒன்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து நம்ம எப்பவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பையோட வேல்யூ வந்துட்டு 3.14. ஸோ அந்த 3.14 வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு வேரியபிள். ஸோ இது வந்து எப்படி நம்ம கான்ஸ்டன்ட் மாத்தணும் அப்படின்னா வந்துட்டு, ஃப்ளோட் பை ஈக்குவல் டூ 3.14 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃப்ளோட் அப்படிங்கிற அந்த கீவேர்டுக்கு முன்னாடி கான்ஸ்ட் அப்படின்ற ஒரு கீவேர்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த வேரியபிள் வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள். நம்ம ஃபர்தரா அத வந்து வேற ஃபங்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணாலும், அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணாது. பட் நம்ம சேஞ்ச் பண்ணவும் முடியாது. பிகாஸ் நமக்கு வந்து அந்த எக்செப்ஷன் த்ரோ பண்ணும். பிகாஸ் கான்ஸ்டன்ட் வேரியபிள் வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ இதான் வந்து கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்ஸ்லயே வந்து லிட்ரல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ கான்செப்ட் லிட்ரல்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். எப்படி வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்க டிஃபைன் பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு எப்படி நம்ம வந்து கன்சோலோட ரைட் லைன்ல வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் லைன் குடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு எப்படி ஸ்லாஷ்ன்னு யூஸ் பண்றோம். எப்படி வந்து நம்ம சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எப்படி நம்ம டிஸ்ப்ளே பண்ண வைக்க போறோம் அப்படிங்கிறத அந்த கான்ஸ்டன்ட் லிட்ரல்ஸ்ல பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்பரேட்டர்ஸ். ஸோ ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுறதுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்து ஆப்பரேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அடிஷன் ஆப்பரேஷன் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு வந்து பிளஸ் சிம்பல் வேணும். ஸோ அது வந்து நம்ம அடிஷன் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல சப்ட்ராக்ஷன் ஆப்பரேட்டர், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ். ஸோ இதத்தான் வந்து நம்ம ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து இப்ப சி ஷார்ப்ல எப்படி வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் அண்ட் டிஃபைன் பண்றோம், எப்படி ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்றோம், தென் வந்து எப்படி நம்ம ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஸோ இப்ப நம்ம எப்படி ஒரு வேரியபிள் அண்ட் டிக்ளரேஷன் அண்ட் டெஃபினிஷன் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிளாஸ்ல அந்த வேல்யூவோட டேட்டா டைப்ப வந்து நம்ம கரெக்ட்டா மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப வந்து இன்ட் வேரியபிள் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஸோ இன்ட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு நேம் அசைன் பண்ண போறோம். ஸோ இன்ட் அப்படிங்கிற ஸ்டோரேஜ் டைப்புக்கு ஏ அப்படிங்கிற ஒரு நேம் அசைன் பண்ண போறோம். ஸோ இப்ப வந்து இதுல ஏ அப்படிங்கிறது தான் வந்து இன்டிஜர் வேரியபிள். ஸோ இப்ப ஏ அப்படிங்கிற அந்த அட்ரஸ் டைப்ல நம்ம இன்ட் வேல்யூஸ்ல ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இத இன்டிஜர் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஏ அப்படிங்கிற அட்ரஸ்ல வந்து நம்ம 10, 20, 30 ஸோ என்ன ஒரு இன்டிஜர் வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இத இன்டிஜர் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்ப வந்து இன்ட் ஏ அப்படின்னு குடுத்து நம்ம செமிகோலன் வந்து டெர்மினேட் பண்ணியிருக்கோம். ஸோ இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து இன்டிஜருக்கு வந்து ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ அதனால வந்து இத வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எப்படி வேரியபிள் டெஃபினிஷனா மாத்துறது அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. இப்போ வந்து இன்ட் ஏ செமிகோலனுக்கு பதிலா ஸோ செமிகோலன் ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டூ 10 அப்படின்னு நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ வேரியபிள் நம்ம டிக்ளேர் அண்ட் டெஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட் ஏ அப்படிங்கிறது வந்து டிக்ளரேஷன். ஸோ ஈக்குவல் டூ எங்க வந்தாலுமே அது வந்து டெஃபினிஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ வந்து ஒரு வேல்யூ நம்ம வந்து அசைன் பண்ணிட்டோம். ஸோ இன்ட் ஏ ஈக்குவல் டூ 10. ஸோ வேரியபிள் டிக்ளேர் அண்ட் டிஃபைன் 2மே நம்ம பண்ணியாச்சு. ஸோ இத வந்து எப்படி நம்ம வந்து மத்த ஃபர்தர் வேரியபிள்ஸ்க்கு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு கேரக்டர் வேல்யூ டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா, ஸோ கேரக்டர் சி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ கேர் சி அப்படிங்கிற கீவேர்ட் குடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல கேர் சி அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு வந்து ஒரு கேரக்டர் வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இப்ப இந்த இடத்துல செமிகோலன் வச்சு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து கேரக்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இப்ப அத டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம செப்பரேட் லைன்ல கூட டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டூ 10 வந்து சேம் லைன்லயே வந்து நம்ம டிக்ளேர் அண்ட் டிஃபைன முடிச்சாச்சு. சப்போஸ் நமக்கு வந்துட்டு வேற ஏதாவது ஒரு இடத்துலயும் நம்ம வந்து அத கிரியேட் பண்ணிட்டு, ஸோ டிஃபைன் வந்து தனியா பண்ணணும் அப்படின்னா கூட அதையும் நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல கேர் சி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இத வந்து நம்ம இந்த மெத்தடுக்குள்ள வந்து நம்ம டிஃபைன் கூட பண்ணிக்கலாம். ஸோ சி இஸ் ஈக்குவல் டூ சிங்கிள் கேரக்டர்ல வந்து சி அப்படின்னு நம்ம ஒரு கேரக்டர் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ டிக்ளேரும் பண்ணலாம் அண்ட் டிஃபைனும் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சி இஸ் ஈக்குவல் டூ
அண்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இஸ் ரிக்வயர்டு ஃபார் நான் ஸ்டாட்டிக் ஃபீல்டு. ஸோ நான் ஸ்டாட்டிக் ஃபீல்டு எதனால் அப்படி கேட்குது அப்படின்னா வந்துட்டு, ஸோ வந்து இப்போ நம்ம ஸ்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால, ஸோ வந்து இதுலேருந்து கால் பண்ணுற வேல்யூஸையும் ஸ்டாட்டிக்காக தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இதை இன்டீஜரை வந்து வேறு கிளாஸுக்கு மேலே போட்டிருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து டேரெக்டாக அந்த கிளாஸை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணியிருப்போம். பட் நம்ம வந்து இந்த மெயின் மெத்தட் கிளாஸில் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுனால, ஸோ இது வந்து நம்ம ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ ஃபர்தராக அந்த எரர் வந்து நமக்கு காட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் கேரட் சி அப்படின்னு கொடுத்தோன்னே நமக்கு வந்து இந்த எரர் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ எப்படி வந்து இந்த இன்டீஜர் வேரியபிள் அண்ட் கேரக்டர் வேரியபிளை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம console டாட் ரைட் லைன் அப்படிங்கிற நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் console டாட் ரைட் லைன். ஸோ console ரைட் லைனில் வந்துட்டு த இன்டீஜர் வேரியபிள் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இன்டீஜர் வேரியபிள் நம்ம மென்ஷன் பண்ணிட்டு, ஸோ ப்ளஸ் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறத நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ console ரைட் லைனில் வந்துட்டு த இன்டீஜர் வேரியபிள். ஸோ ஸ்டில் நம்ம ஏவும் ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணனால நமக்கு அந்த ப்ராப்ளம் வருது. ஸோ அகைன் நம்ம ஸ்டாட்டிக் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எரர் வந்து அக்கர் ஆனது கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்டீஜர் வேரியபிள் ஏவோட வேல்யூ நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது எப்படி நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்னா, நம்ம ஏ அப்படிங்கிற வேல்யூ நம்ம இங்கேருந்து கால் பண்ணுறப்ப, ஸோ இதோட அட்ரஸுக்கு போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1000 அப்படிங்கிற ஒரு அட்ரஸில் நம்ம ஏவோட வேல்யூ 10 அப்படிங்கிறது சேவ் ஆகிருக்குன்னா, ஸோ வந்து இந்த console ரைட் லைன் வந்து ஏ வந்து 1000 அப்படிங்கிற அட்ரஸுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணும். ஸோ அந்த 1000 அப்படிங்கிற அட்ரஸ் வந்து என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்றதை நமக்கு செக் பண்ணும். ஸோ இப்போ 10 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ அந்த 10 வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம console ரைட் லைன் கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து console ரீட் கீ கொடுத்தா தான் நமக்கு வந்து அந்த console விண்டோ வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ரீட் கீ நம்ம கொடுத்தாச்சு. இப்போ console ரீட் கீழ வந்து பிளாங்காக கொடுத்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ த இன்டீஜர் வேரியபிள் 10 அப்படின்னு நமக்கு வந்து எக்ஸாக்டாக வேல்யூ கிடச்சிருச்சு. எப்படி அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஏவோட அட்ரஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். அந்த அட்ரஸ் வந்து 10 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து இன்டீஜர் வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் டெஃபனிஷன். ஸோ மற்ற டேட்டா டைப்ஸுக்குமே வந்து சேம் ஆப்ரேஷன்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேரக்டராக இருந்தாலும் ஓகே, இல்லை ஸ்ட்ரிங், ஃப்ளோட், ஸோ எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ எப்படி நம்ம கான்ஸ்டன்ட் வேரியபிள் டிக்ளேர் அண்ட் டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ஒரு கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து இன்டீஜர் ஏ 10 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது இந்த வேரியபிள் எப்படி நம்ம கான்ஸ்டன்ட்டாக மாற்றுறது அப்படின்னா, ஸோ ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டுக்கு பதிலாக ஸோ கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டு இருக்குது. ஸோ கான்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வேரியபிள் வந்துட்டு நமக்கு கான்ஸ்டன்ட் வேரியபிள் ஆகிடும். ஸோ ஃபர்தராக வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ எப்படி நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணுறது வந்து எரர் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து 2 இன்டீஜர் வேரியபிள்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட் பி இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு நம்ம வந்து 2 இன்டீஜர் வேரியபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம ஸ்டாட்டிக்காக மென்ஷன் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து மெயின் மெத்தடில் ஆக்சஸ் பண்ணோம் அப்படிங்கிறனால. ஸோ ஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து எப்படி நம்ம இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணுறப்ப வேல்யூ சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பி இஸ் ஈக்குவல் டு 21 அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ வந்து நமக்கு எந்த எரருமே வரல, இது எக்ஸாக்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது எப்படி சேஞ்ச் ஆனால் நமக்கு வந்து என்ன எரர் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு இந்த ஏ இடத்துல வந்து சின்னதாக ஒரு ரெட் கலர் டில்டு மார்க் வந்திருக்கு. அதை நம்ம ஹோவர் பண்ணால் நமக்கு வந்து எரர் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் பி ஏ வேரியபிள் ப்ராப்பர்ட்டி ஆர் இண்டெக்ஸ். ஸோ எதனால் அப்படி வந்திருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இந்த கான்ஸ்ட் அப்படிங்கிற நம்ம வேல்யூ யூஸ் பண்ணதுனால, சப்போஸ் நம்ம இந்த கான்ஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த எரர் வந்து அக்கர் ஆகாது. ஸோ அந்த எரர் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து கிளியராக தெரிஞ்சது நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு 11 கொடுத்தோன்னா இந்த வேல்யூ அக்செப்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் நம்ம கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து எரர் காட்டுது. ஸோ எதுக்காக கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ பெரிய ப்ரோக்ராம்ஸ் எழுதுகிறப்ப சில வேல்யூஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக நமக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன மாதிரி பை, இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமமாக ஒரு டேட்டா வேணும், மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டோரேஜ் அப்படின்னா, ஸோ அதை வந்து கான்ஸ்டன்ட்டாக டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த கான்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறோம், அதில் வந்து ஒரு 100 ஸ்டோரேஜ் ஆஃப் அரேஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து கான்ஸ்டன்ட் மேக்ஸிமம் சைஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா அந்த 100 தாண்டி நம்ம எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. சப்போஸ் வந்து நம்ம 100 வந்து நம்ம 200 300 வேல்யூ சேஞ்ச் கூட பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் கான்ஸ்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் மாதிரியான டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது, அது எப்படி நம்ம கெட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் இன்ட் கிரியேட் பண்ணிட்டோம், கேரக்டர் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ கேரக்டர் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எப்படி வந்து நம்ம ஒரு ஃப்ளோட் வேரியபிள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ ஃப்ளோட் எஃப் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃப்ளோட் வேரியபிள்ஸ்லாம் எப்படி வேல்யூஸ் முடியும் அப்படின்னா வந்து 1.1 நம்ம கொடுத்ததுக்கப்புறம் எஃப் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்தா தான் இந்த ஃப்ளோட் வந்து எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாட்டிக் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கால் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம வந்து ஃப்ளோட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு அண்ட் டிஃபைன் பண்ணியாச்சு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம வந்து ஃப்ளோட் வேல்யூ இல்லை இன்டீஜர் வேல்யூஸ்லாம் டிஸ்ப்ளே பண்ணுறது அண்ட் கெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ எப்படி கெட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ரன் டைமில் டேட்டா கெட் பண்ணணும் அப்படிங்கிறனால இப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ எப்படி வந்து யூசர்ட்ட இருந்து வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு 20 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது நம்ம செமிகோலன் வச்சு நம்ம டைனமிக்காக டேட்டாவை வந்து டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம இன்ட் ஏ கமா பி அப்படிங்கிற 2 இன்டிஜர் வேல்யூபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து கன்சோல் ரைட் லைன் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை கெட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா என்டர் த நம்பர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ என்டர் த நம்பர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ண உடனே நம்ம ரன் பண்ணுறப்ப இந்த வேல்யூ வந்து நமக்கு ப்ராம்ப்ட் ஆகும் என்டர் த நம்பர்னு. ஸோ இது எப்படி நம்ம அசைன் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு ஆஸ் யூஷுவலாக வந்து நம்ம டேட்டாவை கெட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அது கீஸாக தான் வரும். ஸோ அந்த கீஸ் எப்படி நம்ம மாற்றி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ கன்வெர்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ கன்வெர்ட் டாட் டு இன்ட் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. ஸோ இன்ட் 16 32 நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்வெர்ட் டாட் டு இன்ட் 16 கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா கன்சோல் டாட் ரீட் லைன் இல்லை வந்து ரீட் கீ அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ரீட் கீ அப்படிங்கிறது நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இது எப்படி ரன் பண்ணணும்னு நமக்கு இந்த டேட்டா கெட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கெட் ஆனவுடனே இந்த ஏ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதனால் கன்சோல் டாட் ரைட் லைன் அகைன் நம்ம கொடுக்குறோம். ஸோ அகைன் கொடுத்த ரைட் லைனில் வந்துட்டு நம்ம ஏ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ வந்து நம்ம டேட்டா கெட் பண்ண உடனே அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த கன்சோல் ப்ராம்ப்ட் வந்து நமக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறதுனால நம்ம கன்சோல் டாட் ரீட் கீ அப்படிங்கிறது கொடுக்குறோம். எதுக்காக அப்படின்னா இது ரீட் கீ கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ப்ரோக்ராம் ரன் ஆனதுக்கு அப்புறமும் அந்த ப்ராம்ப்ட் வந்து நமக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ என்டர் த நம்பர் அப்படின்னு நம்ம மென்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 3 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ சம் எக்ஸப்ஷன் நமக்கு அக்கர் ஆகிருக்கு. ஸோ எதனால் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அன்ஹேண்டில்டு எக்ஸப்ஷன் ஆஃப் சிஸ்டம் இன்வாலிட் கேஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ வந்து நமக்கு வந்து கன்சோலர் ரீட் கீ நம்ம கொடுக்குறப்போ வந்துட்டு அது வந்து நம்ம கீயாக தான் டேட்டா ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் நமக்கு எக்ஸப்ஷன் த்ரோ ஆயிருக்கு. ஸோ வந்து எப்படி நம்ம இன்டீஜராக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கன்சோலர் ரீட் கீக்கு பதிலாக நம்ம ரீட் அப்படிங்கிறத டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கன்சோலர் ரீட் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. ஸோ இப்போ தான் ரன் பண்ணி நமக்கு இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்டர் த நம்பர் 1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு வந்து 49 அப்படிங்கிற அவுட்புட் வந்துருக்கு. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தா நம்ம ரீட் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம அதோட ஆஸ்கி வேல்யூஸ் தான் ரீட் ஆகிருக்கு. ஸோ வந்து நம்ம எக்ஸாக்டாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு அதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ கன்சோலர் ரீட் கீக்கு பதிலாக கன்சோலர் ரீட் லைன் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ கன்சோல் டாட் ரீட் லைன் அப்படிங்கிற மெத்தட் நம்ம ஆக்சஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணி இதோட அவுட்புட்ஸ் எக்ஸாக்டாக எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து என்டர் த நம்பர் 5 அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு வந்து எக்ஸாக்டாக 5 அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டேட்டாவை கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்டீஜர் டேட்டா அப்படிங்கிறனால நம்ம கன்வெர்ட் டாட் டு இன்ட் 16 அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 16 பிட் இன்டீஜர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து அந்த இன்டீஜர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கன்சோலில் டைப் பண்ணுவோம். ஸோ கன்சோலில் ரீட் லைன் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ராம்ப்ட் ஆனோடனே நமக்கு வந்து ஒரு கர்சர் பிளிங்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரீட் லைன். ஸோ இப்போ வந்து இந்த ரீட் லைனில் நம்ம டைப் பண்ணி சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இந்த இன்டீஜர் வேல்யூக்கு கால் ஆகிடும். ஸோ டூ இன்டீஜர் 16 அப்படின்னா நம்ம டைப் பண்ண வேல்யூ வந்து இன்டீஜர் ஆஃப் 16 பிட்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி இந்த ஏக்கு வந்து அசைன் ஆகிடும். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து கன்சோல் ரீட் லைன் அப்படிங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ரீட் அண்ட் ரீட் கீங்கிற 2 மெத்தட் யூஸ் பண்ணோம். ஸோ எதனால் இந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா ரீட் கீ அப்படிங்கிறது வந்து கீபோர்டில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி கீயை ரீட் பண்ணுறது. ஸோ அது வந்து கீ இன்ஃபோ அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து பர்டிகுலர் டேட்டா டைப் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து ரீட் கீக்கு வந்து டைப் கன்வெர்ட் வந்து ப்ராப்ளம் வந்தது. ஸோ சம் எக்ஸப்ஷன் நமக்கு வந்து த்ரோ ஆச்சு. தென் வந்துட்டு கன்சோலில் ரீட் அப்படின்னு கொடுத்தோன்னே நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்து 1 அப்படின்னு கொடுத்தோம் 49 அப்படிங்கிறது. எதனால் அப்படின்னா வந்து ஆஸ்கி வேல்யூஸாக அது கன்வெர்ட் ஆகுது. யூடிஎஃப் கோட் கன்வெர்ட் ஆகாமல் நமக்கு ரன் பண்ணுறதுனால தான் நமக்கு அந்த அவுட்புட்ஸ் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கன்வெர்ட் டாட் ரீட் லைன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஸோ வந்து நம்ம அந்த ஃபுல் லைனே நம்ம ஸ்ட்ரீம் ஆஃப் லைனே வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ அதை ரீட் பண்ண உடனே நமக்கு வந்து எக்ஸாக்டாக நமக்கு 5ங்கிற வேல்யூ நம்ம டைப் பண்ணோம். ஸோ அந்த 5ங்கிற வேல்யூ அது கெட் பண்ணி ஸோ 2 இன்ட்டு 16 பிட்டுக்கு வந்து அது கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஸோ கன்வெர்ட் பண்ணோன்னே ஏ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட் 16 நமக்கு எக்ஸாக்டாக அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகி அதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியாச்சு. அந்த ரீட் கீங்கிற ப்ராம்ப்ட்டுக்காக நம்ம என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் க்ளோஸ் ஆகி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகிடும். கான்ஸ்டன்ட் வேரியபிள் பார்த்தோம். ஸோ எப்படி இந்த வேரியபிள்ஸில் வந்து நான் ஆப்ரேட்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருக்கிற வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணலாம், சப்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன் எப்படி பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் எப்படி பண்ணலாம், தென் மாடுலேஷன் இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா எப்படி ஒரு 2 வேல்யூஸ் வந்து ரிலேட் பண்ணுறோம், எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரிலேஷனல் ஆப்ரேட்டர்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் எப்படி வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறது வந்து ஒரு அசைன்மெண்ட் மாதிரி ஏ ஈக்குவல் டு பி. ஸோ அந்த ரிலேஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ ஏ கிரேட்டர் than ஆர் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு பி, ஏ கிரேட்டர் than பி, ஏ லெஸ் தென் பி, ஏ நாட் ஈக்குவல் டு பி. ஸோ இதெல்லாம் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் நம்ம சொல்கிறோம். ஸோ எதுக்காக நம்ம இதை ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ரெண்டு வேல்யூஸை நம்ம கம்பேர் பண்ணுறோம், ரிலேட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து ரிலேட்டர் ஆப்ரேட்டர் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம அகாடமிக்ஸில் படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் ஆர் நாட். ஸோ அண்ட் அப்படின்னா வந்து எப்படி வந்து ரெண்டு வேல்யூஸுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும் அவுட்புட். இல்லை வந்து ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னா வந்து ரெண்டில் ஏதோ ஒரு வேல்யூ ட்ரூவாக இருந்ததுன்னா அவுட்புட் வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லைனா ஃபால்ஸ்னு பண்ணும். ஸோ நாட் அப்படிங்கிறது வந்து என்ன ஒரு டேட்டா கொடுத்தாலும் அதோட ரிவர்ஸை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னா வந்து அதோட நாட் ஆஃப் ஏ அப்படின்னா அதோட ரிவர்ஸ் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்கும். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படி என்னன்னா எப்படி வந்து சிங்கிள் பிட்டில் நம்ம ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பிட்வைஸ் ஆப்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம ஒரு வேல்யூ வந்து நம்ம 2 பிட்ஸ் இல்லை வந்து 8 பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதில் எப்படி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெசிமல் நம்பர்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த டெசிமல் வந்து எப்படி நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ பைனரியாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எப்படி நம்ம இந்த பிட்வைஸ் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பிட்வைட் ஆப்ரேட்டர்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸுங்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னா வந்து சிங்கிற வேல்யூக்கு வந்து நம்ம என்ன அசைன் பண்ணுறோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற அதோட டேட்டா வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் அசைன்மெண்ட், டிக்ரிமெண்ட் அசைன்மெண்ட். ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து ஒரு ஆப்ரேட்டர்ஸ் மிஸ்செலனியஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த மிஸ்க் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஸ்பெஷல் டைப்ஸ். நம்ம வந்து எப்படி ஒரு இன்டீஜரோட சைஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சைஸ் ஆஃப் இன்டீஜ் அப்படின்னு கொடுத்தோம். ஸோ சைஸ் ஆஃப் இன்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மிஸ்க் ஆப்ரேட்டர். ஸோ வந்து என்ன டைப் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் எழுதுறப்போ வந்துட்டு ஒரு வேரியபிள் நமக்கு இருக்குது. ஸோ அது என்ன டைப் அப்படிங்கிறது நமக்கு தெரில அப்படின்னா டைப் ஆஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இன்டீஜர் டைப், இது வந்து ஃப்ளோட் டைப், இது வந்து கேரக்டர் டைப் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டரில் டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணி அது ட்ரூவாக இருந்தால் இந்த அவுட்புட் ரிசல்ட் பண்ணணும், இல்லை ஃபால்ஸாக இருந்தால் வேற ஒரு அவுட்புட் ரிசல்ட் பண்ணணும். ஸோ லைக் இப்போ நம்ம எப்படி இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுமோ சேம் எக்ஸாக்டாக இதே இந்த மிஸ்க் ஆப்ரேட்டரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ரன் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த இன்ட் ஏபி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் எப்படி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு அடிஷன் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்ம கன்சோல் ரைட் லைனில் வந்துட்டு என்டர் த நம்பர் ஏன்னு கொடுத்துருக்கோம். அகைன் வந்து எப்படி என்டர் த நம்பர் ஏ அண்ட் பி கெட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ என்டர் த நம்பர் ஏ. ஸோ வந்து இப்போ நம்ம கான்ஸ்டன்ட்டில் லிட்டரல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த லிட்டரல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து /n அப்படின்னு கொடுத்தோம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா கன்சோல் ரைட் லைனுக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் லைனில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு. ஸோ என்டர் த நம்பர் ஏ. ஸோ /n நம்ம கொடுத்ததுக்கப்புறம் என்டர் த நம்பர் பி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா வந்து நம்ம இந்த இடத்துல லிட்ரல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து என்டர் த நம்பர் ஏக்கு அப்புறம் ஒரு பிரேக் விழுந்துட்டு அதுக்கப்புறம் தான் என்டர் த நம்பர் பி அப்படிங்கிறது விழும். ஸோ வந்து இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பியோட டேட்டாவே நம்ம கெட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்துட்டு அகெயின் நம்ம பி ஈக்குவல் டு கன்வெர்ட் டாட் டு இன்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைன் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பி அப்படின்னு ஒன்று பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன அவுட்புட் கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ த அடிஷன் இஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ த அடிஷன் இஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரன் பண்ணியாச்சு. ஸோ என்டர் த நம்பர் ஏ அண்ட் என்டர் த நம்பர் பி. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தா நம்ம சிங்கிள் லைன் கன்சோலர் ரைட் லைன் கொடுத்தாலும் /n கொடுத்ததுனால நமக்கு வந்து நெக்ஸ்ட் லைனில் தான் வந்து நமக்கு இது டிஸ்பிளே ஆகிடுக்கு. ஸோ இதான் வந்து இந்த /n அப்படிங்கிற ஒரு லிட்டரலோட ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ இந்த லிட்டரில் வந்துட்டு எப்படி ஒரு டேப், அதாவது வந்து நமக்கு நெக்ஸ்ட் லைன் வர வேணாம், பட் வந்து எனக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு வரணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் கொடுத்த உடனே ஸோ சேம் லைனில் ஒரு ஸ்பேஸ் விட்டு வந்திருக்கு, டேப் விட்டு வந்திருக்கு. ஸோ அதான் வந்து என்டர் த நம்பர் ஏ அண்ட் ஸ்பேஸ்க்கு அப்புறம் என்டர் த நம்பர் பின்னு வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம வந்து 3 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ செகண்ட் நம்பர் வந்து 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு அடிஷன் இஸ் 34 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது என்ன லாஜிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ஸில் எப்படி நம்ம ஃபார்மேட்டிங் பார்த்தோமோ அந்த கான்செப்ட் தான். ஸோ வந்து ப்ளஸ் அப்படின்னு கொடுத்ததுனால இது வந்து கன்காட்னேட் ஆகிடுச்சு. ஸோ ஏ அண்ட் பியை ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து கன்காட்னேட் பண்ணிடுச்சு. ஸோ இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்ஸ் ரன் பண்ணுறப்ப இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அகைன் இந்த என்டர் த நம்பர் 1, என்டர் த நம்பர் பி. ஸோ வந்து த அடிஷன் இஸ் 3ன்னு எக்ஸாக்ட் அவுட்புட் வந்துருச்சு. ஸோ எக்ஸாக்ட் அவுட்புட் எதனால் வந்தது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து இந்த அடிஷனுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ண உடனே வந்து அந்த ஏ ப்ளஸ் பிங்கிறத தனி ஒரு அடிஷன் ஆப்ரேஷனாக பெர்ஃபார்ம் பண்ணும்.
ஸோ அதோட அவுட்புட்டை தான் வந்து இந்த அடிஷன் ப்ளஸ் அப்படின்றதோட கன்காட்டினேட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து இந்த அடிஷன் 3 அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி ஒரு சப்ட்ராக்ஷனோ இல்லை வந்து ஒரு மாடுலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏவோட வேல்யூ கெட் பண்ணுறோம், ஸோ பியோட வேல்யூ கெட் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து எப்படி மாடுலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு த மாட் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படி நம்ம கொடுத்துட்டு, ஸோ இப்போ வந்து கன்காட்டினேட்டில் வந்துட்டு ஏ மாட் பி அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ மாட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணுறப்போ என்ன ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதோ அதான் வந்து மாட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 10 டிவைடட் பை 20 அப்படின்னு கொடுத்தோம்னா இதில் வந்து எந்த ஒரு வேல்யூவும் பேலன்ஸ் இருக்காது. ஸோ வந்து 2ஆல் டிவைட் ஆனதுக்கப்புறம் நமக்கு 0ங்கிற வேல்யூ தான் பேலன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 21 டிவைட் பை 10 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 2 10s ஆஃப் 20 வந்தோடனே பேலன்ஸ் வந்து நமக்கு 1 அப்படிங்கிற அவுட்புட் இருக்கும். ஸோ இதான் வந்து அந்த மாடலஸ் ஆப்ரேஷனோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போ வந்து நம்ம 21 அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டோம். ஸோ செகண்ட் நம்பர் வந்து 10 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ வந்து அடிஷன் 31 நமக்கு கரெக்டாக பெர்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ த மாட் ஆஃப் ஏ அண்ட் பி ஈக்குவல் டு 1. எதுக்காக 1 அப்படின்னு வந்துருக்குன்னா, ஸோ வந்து 21 வந்து 10ஆல் டிவிசிபிள் ஆகாது, பேலன்ஸ் வந்து 1 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி ஒரு டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ சேம் கன்சோலர் ரைட் லைனில் வந்து அகைன் ட்ரை பண்ணலாம். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைன். ஸோ நம்ம வந்து கன்சோல் ரைட் அண்ட் கன்சோல் ரைட் லைன் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்சோல் ரைட் லைன் அப்படின்னா ஒவ்வொரு அவுட்புட்டுக்கும் நெக்ஸ்ட் லைன் வந்துடும். கன்சோல் ரைட் அப்படின்னு கொடுத்தோம்னா சேம் லைன்லேயே அதோட அவுட்புட்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ கன்சோலோட ரைட் லைனில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம்னா இந்த டிவிஷன் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ டிவிஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இதோட ஆப்ரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏ டிவைட் பை பி. ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் என்ன வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம 2 கொடுத்துட்டோம். ஸோ அகைன் வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நமக்கு இந்த மோட் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ வந்து 2/4 அப்படின்னு டிவைட் பண்ணுறப்ப இங்கே 2 பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த டிவிஷன் இஸ் 0 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எதனால 0 அப்படின்னு வந்திருக்குன்னு பார்த்தா நமக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து டிவைட் ஆகாது. அதாவது வந்து 2 டிவைட் பை 4 அப்படின்னு நம்ம கொடுக்குறப்போ வந்துட்டு 0.0 சம்திங்ன்ற நமக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்டில் டேட்டா வரும். பட் வந்து இது நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிட்டதுனால நமக்கு வந்துட்டு 0 அப்படிங்கிற அவுட்புட் மட்டும்தான் வந்துருக்கு. ஸோ எப்படி வந்து நம்ம இது ஒரு ஃப்ளோட்டாக கெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து f ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ எப்படி ஃப்ளோட்டிங் வேல்யூ வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம அவுட்புட்டில் பார்க்கலாம். 2 and 4. ஸோ கொடுத்தாச்சு. ஸோ ஸ்டில் நமக்கு வந்து அடிஷன் கரெக்டாக வந்துருச்சு, மாடுலேஷன் கரெக்டாக வந்துருச்சு, பட் டிவிஷன் வந்து ஸ்டில் 0 அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ அதோட அவுட்புட் எப்படி நம்ம வர்றது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதனால் நமக்கு இந்த எரர் வருது அப்படின்னா, நம்ம வந்து ரெண்டு வேரியபிள்ஸுமே வந்து இன்டீஜராக கொடுத்ததுனால ஸோ அது டிவைட் ஆகிறப்ப இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து நமக்கு வந்து இந்த இன்டீஜர் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ எப்படி நம்ம வந்து ரெண்டு ஃப்ளோட் நம்பர்ஸை வந்து டிவைட் பண்ணி அதோட ஃப்ளோட் வேல்யூ வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து ஃப்ளோட்டில் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ளோட் எஃப் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது எஃப்க்கு பதிலே வந்துட்டு ஸோ இதிலே நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஸ்டாட்டிக் ஃப்ளோ எஃப் அண்டு சிடி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ வந்து ஃப்ளோட் வேல்யூ வந்து சி இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 4 அண்டு டி இஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிற வேல்யூ நம்ம கொடுத்துட்டோம். ஸோ டியோட வேல்யூ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இதோட டிவிஷன் ஆப்ரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு எரர் சக்கர் ஆகிருக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து சி இஸ் ஈக்குவல் டு 4 and 3 கொடுத்ததுனால ப்ராப்ளம். ஸோ இதை வந்து நம்ம வந்து மெத்தடில் கால் பண்ணி இதோட அவுட்புட்ஸ் எக்ஸாக்டாக வரும். ஸோ மெத்தடில் கால் பண்ணால் ஸ்டில் நமக்கு எரர் வருது. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரே ஒரு வேரியபிள் நேம் வந்து ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணனால தான் நமக்கு இந்த எரர் வருது. ஸோ வந்து கேரக்டர் சி அப்படிங்கிறத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து அந்த எரர் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து சி டிவைடட் பை டி அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ வந்து எஃப் ஈக்குவல் டு சி டிவைடட் பை டி அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு என்ன அவுட்புட் எக்ஸாக்டாக வரும்னு பார்த்தா நமக்கு வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்டில் வரும், லைக் 1 பாயிண்ட் சம்திங் அப்படிங்கிறதுல வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இதோட அவுட்புட் வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்சோல் டாட் ரைட் லைன். ஸோ கன்சோல் ரைட் லைனில் வந்துட்டு இப்போ வந்து டிவிஷன் அப்படின்னு நம்ம அசிஷியல் கொடுத்துட்டோம். ஸோ டிவிஷனில் வந்து ப்ளஸ் கொடுத்து எஃப் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி ஓல்டு நம்பர் நம்ம டைப் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு எக்ஸாக்டாக அந்த 1.33 அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. ஸோ எதனால் அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்தப்போ வந்துட்டு நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதாவது 0 1 அப்படிங்கிற அவுட்புட் தான் வந்தது. நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணோடனே நமக்கு எக்ஸாக்ட் அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இதனால் அந்த எரர் ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம வந்து ரெண்டு நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர்ஸுமே வந்து ஃப்ளோட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து எக்ஸாக்டாக பெர்ஃபார்ம் ஆகும். சப்போஸ் நம்ம ஃப்ளோட்டாக இல்லாமல் இன்டீஜர் கொடுத்தோம்னா ஸோ அதோட அவுட்புட் வந்து இன்டீஜராக தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த இன்டீஜராக ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு வேல்யூ வந்து ஃப்ளோட்டுக்கு அசைன் பண்ணாலும் நமக்கு அவுட்புட்ஸ் வந்து இன்டீஜரில் தான் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம வந்து ஃப்ளோட் வேல்யூஸாக தான் வாங்குகிறோம். ஸோ ஃப்ளோட் வேல்யூஸாக வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஆப்ரேஷன்ஸே பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டருங்கிறத முன்னாடியே பார்த்தோம். அதாவது வந்து எப்படி ஒரு 2 நம்பர்ஸ் ரிலேட் பண்ணுறது, அதாவது கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ வந்து எப்படி ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்து ஒரு ரிலேஷனல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இப்போதைக்கு இது எல்லாம் தேவையில்லை. ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இஃப் கண்டிஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஸ்டாட்டிக் இன்ட் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ ஸ்டாட்டிக் இன்ட் பி ஈக்குவல் டு 10 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ எப்படி இந்த இடத்துல வந்து நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ வந்து இப்போ ஏ ஈக்குவல் டு பினா ஒரு கண்டிஷன் நம்ம வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு த நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ த நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற அவுட்புட் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா த நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து எந்த அவுட்புட்டுமே வரல. எதனால் அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ரிலேஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஏ ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ரிலேஷன் ஃபெயில் ஆனதுனால நமக்கு வந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எப்படி நம்ம ட்ரூ ஆகலாம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இன்னொரு ரிலேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஈக்குவல் டு மாதிரி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இந்த இடத்துல வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுக்குறப்ப ஸோ இந்த இடத்துல வந்து லெஸ் தென் இல்லை ஈக்குவல் டு ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்தாலுமே வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். நமக்கு வந்து லெஸ்ஸன் அப்படிங்கிற கண்டிஷனே வந்து நமக்கு வந்து ட்ரூ ஆகிடுச்சு. ஸோ இப்போ அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ த நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஈக்குவல் அப்படின்னு கொடுக்கக்கூடாது. ஸோ நம்பர்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் ஆர் லெஸ். ஸோ இப்போ அதை ரன் பண்ணால் நமக்கு வந்து அந்த கண்டிஷன் கரெக்டாக ட்ரூ ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து லெஸ் தென் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ கிரேட்டர் தன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஏ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி. ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு அந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. எதனால் அப்படின்னா நமக்கு வந்து 5 வந்து 10 விட சின்னது. ஸோ வந்து நம்ம கிரேட்டர் தன் யூஸ் பண்ணனால நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ எப்படி வந்து இப்போ வந்து கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து பி கிரேட்டர் தன் ஏ அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. த நம்பர்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் ஆர் லெஸ் அப்படிங்கிற அவுட்புட் வந்துருச்சு. நம்ம ஒன்லி ஈக்குவல் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த கண்டிஷன் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ பி கிரேட்டர் தன் ஆர் ஏ, அதாவது கிரேட்டர் தன் இருந்தால் மட்டும் இந்த எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு. ஸோ வந்து என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா வந்து கிரேட்டர் தன் அப்படிங்கிறது கூட யூஸ் பண்ணலாம், இல்லை கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ சேம் வைஸ் நம்ம லெஸ் தெனுக்கும் நம்ம அதே யூஸ் பண்ணலாம். லெஸ் தென் அப்படிங்கிற ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற ஆப்ரேட்டர் ரெண்டில் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக அப்படின்னா சம் ஆப்ரேஷன்ஸில் இப்போ வந்து நம்ம 0 வந்து கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணி ஆகணும். சப்போஸ் லெஸ் தென் அப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 0 லெஸ் தென் அப்படிங்கிறப்ப மைனஸ் வேல்யூ போயிடும். இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா வந்து 0 கண்டிஷன் ட்ரூ ஆகி அதுக்கான ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படின்னு வந்து நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ இது எக்ஸாக்டாக ஒரு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் தான். ஸோ இந்த இடத்துல என்ன நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து பி நாட் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா வந்து ரெண்டு நம்பர்ஸும் வந்து நாட் ஈக்குவல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு அவுட்புட் வந்துடும். எதனால வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் அண்ட் ஈக்குவல் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா வந்து பி நாட் ஈக்குவல் டு ஆப்ரேஷன். ஸோ இது வந்து எப்படி நமக்கு ரன் ஆகுது அப்படின்னா வந்துட்டு பியோட வேல்யூ வந்து 10, ஸோ அண்ட் ஏவோட வேல்யூ வந்து 5. ஸோ நாட் ஈக்குவல்னா வந்து எக்ஸாக்டாக வந்து கண்டிப்பாக ரெண்டு வேல்யூஸும் மேட்ச் ஆகுது. ஸோ அதனால தான் நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிற அவுட்புட் வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது நம்ம வந்து எக்கனாமிக்ஸில் படித்த மாதிரி அண்ட் அப்படின்னா வந்து ரெண்டு வேல்யூஸ் ட்ரூவாக இருந்தால் அதோட வேல்யூ ட்ரூ, ஆர்னா வந்துட்டு ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தால் அதோட அவுட்புட் ட்ரூவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எப்படி லாஜிக்கல் ஆப்ரேட்டர் கால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இன்ட் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு ஏ அண்ட் பி அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த கண்டிஷன் எப்படின்னா ஏ அண்ட் பியில் வந்து ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஒரு அவுட்புட் ட்ரூ ஆகும். ஸோ நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஆப்ரேட்டர் வந்து நமக்கு இன்டீஜருக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற எரர் வந்திருக்கு. ஸோ வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம படித்த மாதிரியே அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து நம்ம பூலியன் ஆப்ரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம பூலியன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏ அண்ட் பிங்கிற இன்டீஜரை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிற ரெண்டு பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இன்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஸ்டாட்டிக் பூல் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டாட்டிக் பூல் அப்படிங்கிற யூஸ் பண்ணனால இது பூலியன் ஆப்ரேட்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த கண்டிஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கன்சோலோட ரைட் லைனில் வந்து ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் வந்துருக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த அண்ட் ஆப்ரேஷன் வந்து நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ அதனால தான் நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் வந்துருக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட் எப்படி ஆர் ஆப்ரேஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைன் அது எக்ஸாக்டாக நம்ம கொடுக்குறோம். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைன்
ஸோ நம்ம டைப் பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போ வந்து எப்படி ஒரு ஆர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆர் ஆப்ரேஷன் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணுறப்ப நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. ஸோ ஆர் ஆப்ரேட்டரோட எக்ஸாக்ட் அவுட்புட்டே வந்து ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் அதோட அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்கணும். ஸோ இது லைக் வந்து அடிஷன் ஆப்ரேஷன் மாதிரி. ஸோ வந்து இது வந்து ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் வந்துருச்சு. ஸோ எப்படி வந்து ஒரு நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நாட் ஆப்ரேட்டருங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஆப்ரேட்டர். ஸோ வந்து இதை வந்து சிங்கிள் அவுட்புட், அதாவது வந்து சிங்கிளாக ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நாட் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ நாட் ஆஃப் ஏங்கிறதுல வந்து நம்ம நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ கன்சோல் ரைட் லைன் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து நமக்கு எக்ஸாக்டாக அந்த நாட் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எப்படி அப்படின்னா வந்து ஸோ வந்து நாட் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். நாட் ஆஃப் ஏ அப்படின்னா எந்த ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துருந்தாலும் அது வந்து அப்படியே ரிவர்ட் ஆகிடும், அதாவது வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு வந்து நம்ம ட்ரூ அப்படின்னு கொடுத்ததுனால இந்த இடத்துல வந்து நாட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்ததுனால இது வந்து வேல்யூ ஃபால்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேஷன்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம நார்மலாக கொடுக்குற ஒரு இன்டீஜர் வந்து பைனரி வேல்யூஸை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகிறதா வந்து இதை வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ மோஸ்ட்லி இது வந்து ஒர்க் ஆன் பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒன்லி சிங்கிள், அதாவது வந்து ஒன்ஸ் ஆர் ஜீரோஸ் வந்து ஒர்க் ஆகிறதுனால வந்து ஒர்க்ஸ் ஆன் பிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது மேலே இது வந்து நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் சம்திங் கம்பேர் பண்ணுது. ஸோ வந்து பிட்வைஸாக மாற்றணும் அப்படின்னா இதை வந்து ஒரு வேல்யூ மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ரெண்டையும் ஆண்ட் பண்ணும். அதாவது வந்து நம்ம லாஜிக்கலாக ஆண்ட் பண்ணுறது அப்படின்னா வந்து மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ வந்து ஏ வந்து ஒரு பைனரி டிஜிட், அதாவது வந்து இன்னொரு பிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும். அகைன் பியும் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட், அதாவது வந்துட்டு ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் தான் வந்திருக்கு. ஸோ இது எப்படி இதோட அவுட்புட் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதனால் நமக்கு அகைன் நம்ம ரன் பண்ணுறப்ப அகைன் ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஸோ நம்ம இன்டீஜரில் பார்த்த மாதிரி இந்த இடத்துல பூலியன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கனால அதோட அவுட்புட்டு பூலியனாக தான் வரும். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறதுல தான் வரும். ஸோ வந்து தனியாக நம்ம இதை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம இன்னொரு இன்டீஜர் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் இன்ட் சி அண்ட் டி அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சிக்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 3 அண்டு டி இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு ரெண்டு வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி நமக்கு இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து டபுள் ஆண்ட் யூஸ் பண்ணால் அது வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன், சிங்கிள் ஆண்ட் யூஸ் பண்ணால் அது வந்து பிட்வைஸ் ஆப்ரேஷன். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ 3ங்கிற டெசிமலை வந்து பைனரி டிஜிட், அதாவது வந்து பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணும். 5 பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால தான் இதை வந்து நம்ம வந்து பிட்வைஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட அவுட்புட் வந்து நமக்கு 1 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ 3 அண்ட் 1 அப்படிங்கிறது வந்து ரெண்டையும் மல்டிப்ளை, அதாவது ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் 1 அப்படிங்கிற அவுட்புட் எதனால் கிடச்சிருக்கு அப்படின்னா 3யோட பைனரி வேல்யூ அண்ட் 5யோட பைனரி வேல்யூ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட்டு தான் வந்து இது 1 அப்படிங்கிற அவுட்புட் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இதே மாதிரி எல்லா பிட்வைஸ் ஆப்ரேஷனும் பண்ணலாம். ஃபார் ஆர் அப்படிங்கிறதோட பிட்வைஸ் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ நாட்லையும் இதே பிட்வைஸ் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஏ ஆர் பி அப்படிங்கிறதுல வந்து எப்படி சி அண்ட் டி கொடுத்து அதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரன் பண்ணியாச்சு. ஸோ இதோட அவுட்புட்ஸ் வந்து 7 அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. ஸோ 3 அண்ட் 5 வந்து ஆர் ஆப்ரேஷன் பண்ணால் 7 அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. ஸோ 7 அவுட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. அகைன் 3யை வந்து நம்ம பிட்வைஸ் பைனரி பிட்டாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். 5 பைனரி பிட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஆர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகிறதுனால தான் நமக்கு 7 அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர் பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸுங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வேல்யூக்கு வந்து எப்படி நம்ம ஒரு டேட்டா அசைன் பண்ணுறோம், அதாவது ஈக்குவல் டு அப்படின்னா வந்து அது அசைன்மெண்ட் நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து இதுலேயே அசைன்மெண்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம சி ஈக்குவல் டு 3 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படி அசைன்மெண்ட்டில் வந்து இந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து சி ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு இது ஒரு அசைன்மெண்ட். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு ஸோ 3யோட வேல்யூ நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். ஸோ சி அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு அவுட்புட் வந்து 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ எப்படி வந்து இதில் வந்து இன்க்ரிமெண்ட் அசைன்மெண்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சி ஈக்குவல் டு சி ப்ளஸ் 3 அப்படின்னு கொடுத்தா நமக்கு என்ன அவுட்புட் அப்படின்னா வந்து 3 + 3 6 அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஸோ இந்த ஆப்ரேஷனை வந்து எப்படி நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சி ப்ளஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போது சேம் ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் ஆகும். அதாவது வந்து சி ஈக்குவல் டு சி ப்ளஸ் 3 அப்படிங்கிற ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட அவுட்புட் நம்ம எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து கன்சோலில் வந்து 3 அப்படிங்கிற அவுட்புட் வந்துருக்கு. ஸோ அந்த 3ங்கிற அவுட்புட் வந்துட்டு கன்சோல் ரைட் லைனில் வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து சி ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதோட அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணல. ஸோ அகைன் வந்து இந்த லைன் அகைன் நம்ம காப்பி பண்ணி ஸோ இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ நம்ம ரன் பண்ணியாச்சு 3. ஸோ இந்த இடத்துல வந்து சி ப்ளஸ் ஈக்குவல் டு 3னோடனே 6 அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. ஸோ சி ப்ளஸ் 3 அப்படிங்கிற என்ன அப்போ அப்படின்னா, ஸோ சி ஈக்குவல் டு சி ப்ளஸ் 3 அப்படிங்கிற இதோட ஆப்ரேஷனோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்துட்டு இந்த இன்க்ரிமெண்ட் அசைன்மெண்டோட ஆப்ரேஷன். ஸோ இதே மாதிரி டீக்ரிமெண்ட் கூட நம்ம பண்ணலாம். ஸோ சி ஈக்குவல் டு சி மைனஸ் 3 அப்படிங்கிற இன்க்ரிமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து 0 அப்படிங்கிற அவுட்புட் வந்து ஈஸியாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து கிரேட்டர் தெனுக்கும் பண்ணலாம், லெஸ் தென், அதுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸோ வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்த பிட்வைஸ் ஆப்ரேஷன்ஸை கூட நம்ம அசைன்மெண்ட்டில் வந்து கம்பேர் பண்ணி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாட் ஈக்குவல் டு, அண்ட் ஈக்குவல் டு, ஆர் ஈக்குவல் டு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுக்குற மாதிரி இடத்துல வந்து அண்ட் ஈக்குவல் டு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சப்போஸ் நம்ம லாஜிக்கல், அதாவது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற பூலியன் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணால் இந்த அண்ட் இல்லை வந்து ஆர் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மிஸ்க், அதாவது வந்து மிஸ்க் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது மிஸ்சலனியஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மிஸ்க் ஆப்ரேட்டர்ஸுங்கிறது வந்து சைஸ் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதாவது வந்துட்டு எப்படி ஒரு டேட்டாவோட சைஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து கன்சோலோட ரைட் லைனில் வந்துட்டு சைஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ சைஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல வந்து சைஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ வந்து ஸ்ட்ரிங்கோட சைஸ் என்ன அப்படிங்கிற அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு வந்து இன்னொரு ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணல. ஸோ நமக்கு எரர் சக்கர் ஆகிடுக்கு. ஸோ நம்ம எரர் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தான் அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வுட் யூ லைக் டு கண்டினியூ? ஸோ சம் எரர்ஸ் நமக்கு அக்கர் ஆகிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்க்கு வந்து ப்ரீடிஃபைன்ட் சைஸ் கிடையாதனால அதோட அவுட்புட் வரல. ஸோ நம்ம இன்ட்டுக்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சைஸ் ஆஃப் இன்ச் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சைஸ் வந்து 4 bytes அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு எக்ஸாக்டாக கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து எப்படி டைப் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டைப் ஆஃப் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ டைப் ஆஃப் வந்து என்ன பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டைப் ஆஃப் இன்ட் அப்படிங்கிற நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா அது என்ன கிளாஸில் யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ சிஸ்டம் அப்படிங்கிற கிளாஸில் int 32 அப்படிங்கிற கிளாஸில் தான் இந்த int அப்படிங்கிற கீவேர்டு இருக்குது. ஸோ இதோட டைப் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம், இன்டிஜர் 32 bit. ஸோ அதான் வந்து இதோட டைப். ஸோ அதான் வந்து டைப் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இந்த அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ சிஸ்டம் அப்படிங்கிற கிளாஸில் int 32 அப்படிங்கிற இன்னொரு கிளாஸ். ஸோ அதை வந்து ஃபுல் நேம் ஸ்பேஸோடு நம்ம மென்ஷன் பண்ணுறதுனால தான் அந்த டைப் ஆஃபோட ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மிஸ்க் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். அதாவது வந்து எப்படி வந்து ஒரு சிங்கிள் லைனில் கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸாக பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பூலியன்ஸ் இருக்குது அண்ட் இன்டீஜர் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து டி ஈக்குவல் டு, ஸோ இப்போ வந்து நம்ம பூலியன் ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பி ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டோம். ஸோ ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணதுனால நமக்கு வந்து வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுமான்னு தெரில. ஸோ பி ஈக்குவல் டு கொடுத்துட்டு இப்போ கண்டிஷன்ஸ் நம்ம செக் பண்ணுறோம். அதாவது வந்து சி கிரேட்டர் தன் டி அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ சி கிரேட்டர் தன் டியாக இருந்ததுன்னா நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து சி இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ வந்து 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு சி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த மிஸ்க் ஆப்ரேட்டர் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்டீஜர் வந்து பூலியனாக கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பிக்கு பதிலாக நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம சிஏ யூஸ் பண்ணிக்கலாம். எதனால் அப்படின்னா நம்ம சேம் அவுட்புட் தான் நமக்கு டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல கன்சோலோட ரைட் லைனில் வந்துட்டு நம்ம டைப் ஆஃப் பதிலாக சி அப்படின்னு நம்ம தூக்கியாச்சு. ஸோ இந்த மிஸ்க் ஆப்ரேட்டர் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் நம்ம வந்து ஃபஸ்ட் இந்த இடத்துல கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேர் பண்ணோன்னே அதோட அவுட்புட் இந்த கொஷின் மார்க் வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இது வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா இது வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ வந்து இது எதுக்காக இது வந்து பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறோன்னா, இதே கண்டிஷன் வந்து நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து 5 lines ஆஃப் கோட் வரும். ஸோ இந்த 5 lines ஆஃப் கோடை வந்து சிங்கிள் லைனில் முடிச்சதுனால தான் வந்து இது வந்து பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ரன் ஆகி எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு 1 அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. ஸோ வந்து நமக்கு இந்த கண்டிஷன் செக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுனால சி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஆப்ரேஷனுக்கு பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வந்து இது ட்ரூ கண்டிஷன். ஸோ இது வந்து ஃபால்ஸ் கண்டிஷன். ஸோ ஃபால்ஸ் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆனதுனால தான் நமக்கு சி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற அவுட்புட் வந்துருக்கு. ஸோ இந்த சாப்டரில் நம்ம வந்து C# வேரியபிள்ஸ் பார்த்தோம், C# கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் லிட்டரல்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து C# ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், லாஜிக்கல், ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ், பிட்வைஸ் அண்ட் மிஸ்செலனியஸ் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ மிஸ்க் ஆப்ரேட்டரில் வந்து எப்படி ஒரு சிங்கிள் லைனில் கண்டிஷன் செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ வேரியபிள்ஸில் எப்படி வந்து நம்ம இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது, டிஃபைன் பண்ணுறது, ஃப்ளோட், கேரக்டர், ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் பார்த்தோம். தென் எப்படி வந்து டேட்டா கெட் பண்ணுற டேட்டா வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ லிட்டரல்ஸ் வந்து எப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் /n/t அப்படிங்கிற லிட்டரல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து எப்படி நம்ம லூப்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.